Hi students, today let us see Civics Unit 2, the election, political parties and pressure groups. Today we are going to see election, political parties and pressure groups. In this lesson, the learning objectives are know about the electoral system in India, know the different types of election in India, understands the meaning of political party, know the functions of the state party and national party, understand the pressure groups in India. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம வந்து இனி இந்த லெசன் என்ன பார்க்க போகிறோம், எலெக்ஷன் சிஸ்டம், அதுக்கப்புறம் எலெக்ஷன்ஸ், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எலெக்ஷன்ஸு, அப்புறம் மீனிங்ஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸு, நேஷ்னல் பார்ட்டி, ஸ்டேட் பார்ட்டியோடைய ஃபங்க்ஷன்ஸு, அதுக்கப்புறம் ப்ரெஷர் குரூப்ஸ் பற்றி தான் இந்த லெசனில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். Introduction. An election is a formal decision-making process by which a people choose an individual to hold public office by voting. ஸோ நார்மலாகவே ஒரு எலெக்ஷன் அப்படின்னா என்ன, நம்ம பப்ளிக் வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு டிசிஷன் மேக்கராக இருந்து யாருக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓட்டு பண்ணி என்ன பண்ணுவாங்க, ஒரு இண்டிவிஜுவல் பர்சனை செலக்ட் பண்ணுவாங்க. அதுதான் என்ன சொல்கிறாங்க, எலெக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. Electoral system in India. The electoral system in India has been adapted from the system followed in the United Kingdom. India is a socialist, secular democratic republic and the largest democracy in the world. The modern India, the constitutions of India came into force on 26th January 1950. ஸோ என்ன சொல்கிறாங்க, அந்த எலக்ட்ரோ சிஸ்டம் அப்படின்னு ஃபஸ்ட்டு உருவாக்குனது எங்கேயா, யுனைடெட் கிங்டம், யூகேல தான் உருவாச்சு. அதுக்கப்புறம் தான் இந்தியாவில் வந்து இதை நம்ம என்ன பண்ணோம், டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் அப்படின்னு அறிவிச்சதால் நம்மளுடைய நாட்டில் கொண்டு வந்தோம். ஃபஸ்ட்டு எப்போ வந்துச்சா, 26th January 1950 நம்ம வந்து ரிப்பப்ளிக் டே அப்படி சொல்கிறோம் இல்லையா, அப்போ தான் இந்த எலக்ட்ரல் சிஸ்டம் கொண்டு வந்தாங்க. Article 324 to 329 in Part 15 of the Constitution make the following previous with the regard of the electoral system in our country. So Article 324 to 329 Part 15 வந்து இதை பற்றி தான், எலக்ட்ரானிக் சிஸ்டம் பற்றி இதான் என்ன சொல்லியிருக்காங்க, டீட்டெயில்டாக என்னென்ன செய்யணும், அவங்களுடைய ஃபாலோயிங் என்ன அப்படிங்கிறத பற்றி சொல்கிறாங்க. Article 324 of the Indian Constitution provides for an independent election commission in order to ensure free and fair elections in the country. At present, the commission consists of the chief election commissioner and 2 election commissioners. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, ஆர்டிக்கல் 324 இது பிரகாரம், அந்த ஆக்ட் பிரகாரம் என்னென்னா, ஒரு ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன்ஸை உருவாக்குறது தான் வந்து என்னது இவங்களுடைய கடமையாக இருக்குது. அட் ப்ரெசண்ட் வந்து என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு ஒரு சீஃப் எலெக்ஷன் கமிஷனரும் அதுக்கப்புறமேட்டு 2 எலெக்ஷன் கமிஷனர், மொத்தம் 3 மெம்பர்ஸ் வந்து ரொம்ப மெயினாக இருந்து என்ன பண்ணுவாங்க, செயல்படுத்துவாங்க. The parliament may make prevention with respect to all matters relating to the elections to the parliament including the preparations of the electoral rolls, the delimitations of the constitutionary and all other matters necessary for securing their due constitution. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த எலெக்ஷன் டியூட்டியில் இருக்க அந்த எலெக்ஷன் கமிஷனர் சொல்கிற இதை வந்து என்ன பண்ணணும், கண்டிப்பாக எல்லா பார்ட்டிஸும் ஃபாலோ பண்ணணும். லெஜிஸ்டர்ஸ் கூட அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து என்ன பண்ணணும், அதுக்கு ப்ரிஃபரன்ஸ் தரணும். ஏன்னா அவங்க தான் என்ன பண்ணுறாங்க, தொகுதியாக பிரித்து இந்த தொகுதியில் இது அப்படி சொல்லிட்டு அந்த லிமிட்டேஷன்ஸ் கொடுக்கறது, அந்த எல்லா ஒர்க்கும் பண்ணுறதுல யார், கமிஷனர்ஸ். அவங்க தான் அந்த ரூல்ஸ் அண்ட் கண்ட்ரோல், அவங்க கண்ட்ரோலில் தானே இருக்கும் அந்த எலெக்ஷன், இதுவே இருக்கும். The state legislatures can also make preference with respect to all matters relating to elections to the state legislature, including the preparation of the electoral rules and all other matters necessary for securing their due constitution. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து இதுக்கு மட்டும் இல்லை, சென்ட்ரலுக்கு மட்டும் இல்லை, ஸ்டேட்டுக்கும் வந்து என்னது இதே சேம் இதுதான். அவங்களும் வந்து என்ன பண்ணலாம், அவங்களுடைய ரெஸ்பெக்டும் அவங்க சொல்கிறத கண்டிப்பாக என்ன பண்ணணும், ரெஸ்பெக்ட் பண்ணணும். அட் த சேம் டைம் அவங்களோட ப்ரிப்ரேஷனு, அவங்களோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே அவங்க சொல்கிறது என்ன பண்ணணும், ஃபாலோ பண்ணணும்.
இது எல்லாமே எதுக்காகனா நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் செக்யூரிங் பண்ணுறதுக்காக தான். சட்டத்திட்டங்களை மதித்து அதன்படி நம்மளுடைய எலெக்ஷன் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த எலெக்ஷன் கமிஷனை உருவாக்கியிருக்காங்க. Do you know Kodaivolai was the system of voting followed during the Chola period in Tamil Nadu. ஸோ அப்போவே தமிழ்நாட்டில் என்னது சோலா பீரியட்லேயே குடைவோலை அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் வந்து என்னது ஓட்டிங் பண்ணலாம். ஒரு பானையில் என்ன பண்ணுவாங்க, ஓலைச்சீட்டில் எழுதி போட்டு அது மூலயமா என்ன பண்ணுவாங்க, ஆள் செலக்ட் பண்ணுவாங்க. அதை தான் என்ன சொல்கிறாங்க, குடை ஓலை சிஸ்டம் அப்படி சொல்கிறாங்க. இது வந்து என்னது சோலா பீரியட்லேயே தமிழ்நாட்டில் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. Election process. At the national level of head of government, the Prime Minister is selected by member of the Lok Sabha, the lower house of the parliament in India. ஸோ எலெக்ஷன் ப்ராசஸில் முதல்ல என்னது கவர்மெண்ட் ப்ரைம் மினிஸ்டரை வந்து யார் உருவாக்குவாங்க, லோக் சபாவில் இருக்க லீடர்ஸ் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க, லோயர் ஹவுஸில் இருக்கவங்க பார்லிமெண்ட்டோடைய நம்மளுடைய ப்ரைம் மினிஸ்டரை எலெக்ட் பண்ணுவாங்க. In representative democracy like us, elections are extremely important. Voting and election are the best way to make our voice heard. ஸோ என்ன சொல்கிறாங்க, ரொம்ப இம்பார்ட்டண்ட் என்னது நம்ம டெமோக்ரஸியை நம்மளே உருவாக்குறோம் அப்படின்னா என்ன பண்ணலாம், கண்டிப்பாக நம்மளோட எலெக்ஷனில் நம்ம ஓட்டிங்கில் தான் நம்ம சூஸ் பண்ணணும் ஆளை. ஸோ நம்ம சூஸ் பண்ண ஒரு பர்சன்ஸ் தான் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க ரெப்ரசன்டேட்டிவாக இன்னொரு ஒரு லீடரை செலக்ட் பண்ணுவாங்க. Introductions of the nota option. If the people of the democracy country are not willing to elect any candidate, they can vote for the opinion called nota, none of the above. Rule 49O in the Conduct of Elections Rules 1961 of India describes this procedure. ஸோ இந்த நோட்டாங்கிறது வந்து என்னது, ஒரு சிஸ்டம் இருக்குது, நோட்டா அப்படின்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னா, எந்த டெமோக்ராட்டிக்காக நிற்கிற ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்கள எனக்கு இவங்க யாருக்குமே ஓட்டு போட இஷ்டம் இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், நோட்டால் ஓட் பண்ணலாம். இந்த ரூல் வந்து இப்போது 1961 ரூல் 49O அண்டரில் இந்த மாதிரி ஒரு ரூல்ஸ் இருக்குது. இந்த ப்ரொசீஜர் வந்து இந்தியாவில் கூட ஃபாலோ பண்ணுறாங்க. டைப்ஸ் ஆஃப் எலெக்ஷன்ஸ் இன் இந்தியா. Elections are classified into two types, direct election and indirect elections. Direct elections, people directly vote for the candidates in a fray and elect their representatives. The following are example of the direct elections in which people over the age of 18 years participated in the electoral process by casting their vote. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, direct vote and indirect elections வந்து டூ டைப்ஸாக பிரிச்சுருக்காங்க. ஒன்று வந்து direct election, இன்னொன்று வந்து இன்டைரக்ட் எலெக்ஷன். டைரக்ட் எலெக்ஷன்னா பீப்புள் வந்து டைரெக்டாக என்ன பண்ணலாம், அந்த ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் யார் வந்து நமக்காக நிற்கிறாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போட்டு அவங்களுக்கு ஜெயிக்க வைக்கலாம். இதுக்கு வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு என்ன 18 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிருந்த எல்லாருமே இதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இந்த இதை தான் என்ன சொல்கிறோம், டைரக்ட் எலெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். Lok Sabha elections in which the member of the parliament are elected, elections to be late state legislative assemblies in which the member of the legislative assemblies are elected, elections to be local governing bodies such as village panchayat, town panchayat, municipalities, municipal corporations are the conducted by the state election commission. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த எலெக்ஷன்ஸ் நம்ம சொன்னோம் இல்லையா, டைரக்ட் எலெக்ஷன்ஸ், அதில் வந்து லோக் சபா எலெக்ஷனு, அதுக்கப்புறமேட்டு லெஜிஸ்டிவ் அசம்பிளிஸ், மெம்பர் லெஜிஸ்டிவ்ஸ், அதுக்கப்புறம் லோக்கல் கவர்மெண்ட் பாடிஸ் ஆஃப் வில்லேஜ் பஞ்சாயத், டவுன் பஞ்சாயத், முனிசிபாலிட்டிஸ், அவங்களுடைய எலெக்ஷன்ஸ் எல்லாமே என்ன இருக்கும், டைரெக்டாக எலெக்ஷன் கண்ட்ரோல், ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனுடைய கண்ட்ரோலில் தான் இருக்கும். அவங்க மூலயமா தான் நம்ம என்ன பண்ணுவோம், எலெக்ஷனை ஓட் பண்ணி ரெப்ரசன்டேட்டிவ்ஸை நம்ம சூஸ் பண்ணுவோம். Merits. As the voter elect their representatives directly, direct elections are considered to be the more democratic method of election. It educates people regarding the government activities and helps in choosing appropriate candidates. Also, it encouraging people to play an active role in politics. It empowers people and make the rules accountably for their actions. ஸோ இதனுடைய மெரிட்ஸ் பார்த்திங்கன்னா, டைரக்ட் எலெக்ஷன்ஸோட மெரிட்ஸ் பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு ஓட்டு போட்டு நமக்கு தகுந்த ஒரு
தகுதியான ஒரு கேண்டிடேட்டை நம்ம வந்து எலெக்ட் பண்ண முடியும். அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஓட்டு போடுற உரிமை இருக்கிறதால நம்ம என்ன பண்ணலாம், நல்ல ஒரு லீடரை செலக்ட் பண்ணுற ரூல்ஸும் நம்மக்கிட்ட இருக்குது. அதே மாதிரி பீப்புளை என்கரேஜ் பண்ணுறவங்க, முக்கியமான ரோல் பண்ணுறவங்களுக்கு நம்ம என்ன பண்ணலாம், நம்மளுடைய சப்போர்ட்டை கொடுக்கலாம். அதே மாதிரி எம்பவர்ஸ் பீப்புளுக்கும் வந்து என்னது, நமக்கு யார் வந்தால் நல்லது செய்வாங்க அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்களோ அவங்களுடைய செயல்களை வச்சு ஓட் பண்ணுறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கும். Demerits. Direct elections are very expensive. Illiterate voters sometimes get misguided by false propaganda, campaigning based on the caste, religion, and various other sectarian considerations pose serious challenges. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, இதோட டிமெரிட் பார்த்தீங்கன்னா என்னது, டைரக்ட் எலெக்ஷன்ஸ் வந்து என்னது ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஆகும். நான் இப்போ நம்ம நல்லா பார்க்குறோம் இல்லையா, நிறைய மேடை போடுறது, அப்புறமேட்டு கேன்வாசிங் பண்ணுறதுக்கு, இதுக்கு சொல்லிட்டு அவங்க நிறையா செலவு செய்ய வேண்டியதாக இருக்கும். அதனால் எக்ஸ்பென்சிவ் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி படிக்காதவங்க, லிட்ரேச்சர், ரூரலில் ரொம்ப இன்டீரியரில் இருக்க அவங்கள மாதிரி ஆளுங்களுக்கு வந்து என்ன பண்ணலாம், தப்பாக கைட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தப்பான இது ஒரு கேஸ்ட் மூலியமாவோ ரிலீஜன் மூலியமாவோ சொல்லி மக்களை என்ன பண்ணலாம், கவர் பண்ணி எனக்கு ஓட்டு போடுங்க அப்படிங்கிற மாதிரி ஓட்டு வந்து ஒரு கரெக்டான ஒரு பர்சன் போகாமல் மாறதுக்கும் சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் இதோடைய டிமெரிட்ஸ். Since conducting direct elections is the massive exercise ensuring free and fair elections at every polling stations is major challenges to the election commission. There are instances of some political activities influencing the voter through payments in the form of cash, goods and services. Election campaigning sometimes results in violence, tensions, law and order problems and affected the day-to-day life of people. ஸோ இதில் வந்து இன்னொரு ப்ராப்ளம் வந்து என்னது, ரொம்ப மேசிவாக இருக்கிறதால இதோட எக்ஸசைசஸ் எல்லாமே ரொம்ப இதுவாக இருக்கிறதால மக்களை வந்து என்ன பண்ணும், ஒரு அண்டர் ப்ரெஷருக்கு கொண்டு போகும். இது வந்து எலெக்ஷன் கமிஷனுக்கு ஒரு சவாலாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய நிறைய கேண்டிடேட்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, குட்ஸு நிறைய பொருளாக கொடுத்து பேமெண்ட்லாம் கொடுத்து இந்த மாதிரி கரெக்ட் பண்ணி ஓட் போடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மிஸ்பிஹேவ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய வைலன்ஸு, டென்ஷனு, ஏன் கட்சி உன் கட்சி அந்த மாதிரி ப்ராப்ளம் வர்றதுக்கு, அப்போசிஷன்ஸ் சண்டை போடுறது, அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வந்ததுன்னா டே டு டே லைஃப் மக்களுடைய பாதிப்பும் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி டிமெரிட்ஸ்லாம் வந்து என்னது டைரக்ட் எலெக்ஷனில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. Indirect elections, voter elect their representatives who in turn elect their representatives. Their method of election is followed for the election of President of India. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, இன்டைரக்ட் எலெக்ஷன் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்க, பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியாவை எப்படி செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம செலக்ட் பண்ண ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இருக்காங்கள்ல, அவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு லீடர், அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க மெத்தடில் அவங்கெல்லாம் சேர்ந்து தான் அவங்களுக்கு ஒரு லீடர் அப்படிங்கிற மாதிரி செலக்ட் பண்ணுவாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் யார் சொல்லியிருக்காங்க, பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா. அவர் வந்து என்னது இன்டைரக்டாக எலெக்ஷன் பண்ணுறவர். மெரிட்ஸ். Indirect elections are less expensive. It is more suited to election in large countries. Demerits. மெரிட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட் எலெக்ஷன்ஸில் வந்து என்னது எக்ஸ்பென்சிவ் ரொம்ப கம்மி தான். ஏன்னா அவங்களுக்குள்ளே என்ன பண்ணுறாங்க, ஆளை செலக்ட் பண்ணிக்கிறாங்க. இன்னொன்று இட்ஸ் மோர் சூட்டட், இது வந்து ஒரு பெரிய லார்ஜ் கண்ட்ரீஸ்க்கு இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஒரு எலெக்ஷனாக டைரெக்டாக பண்ணுறதை விட இந்த மாதிரி செலக்ட் ஆனவங்க எல்லாம் சேர்ந்து ஒருத்தரை செலக்ட் பண்ணுறதுன்றது ஒரு ஈஸியான விஷயமா இருக்கும். டிமெரிட்ஸ். இஃப் த மெம்பர் ஆஃப் த voter is very small, there exists the possibility of the corruption, bribery or trade and other unfair activities. It is the less democratic because people do not have a direct opportunity to elect, but they instead do through their representatives. So this may not reflect the true will of the people. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த எலெக்ஷன் இதனால் என்ன ஆகலாம், இது வந்து ரொம்ப ஸ்மால் குரூப் பண்ணுறதால அவங்களுக்குள்ளே கரப்ஷன்ஸு, ஸ்ட்ரேடிங் அந்த மாதிரி அன்ஃபேர் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்களுக்குள்ளே ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்குவாங்க இல்லையா, அந்த மாதிரி எனக்கு இது மாதிரி ஃபேவர் பண்ணுங்கள், நான் உங்களை ஓட் பண்ணுறேன், அந்த மாதிரி ஒரு குரூப் ஃபார்ம் ஆகலாம். அதுக்கப்புறம் இந்த டெமோக்ரஸிக்கு இந்த இன்டைரக்ட் எலெக்ஷன்ஸில் வந்து என்ன ஆகலாம்,
நிறைய நம்ம டைரெக்டாக நம்ம ஒரு பர்சனை சூஸ் பண்ணாதால் நம்ம அதோடைய பீப்புளோட வில்லிங், நம்ம பீப்புள் வந்து செலக்ட் பண்ண ஒரு ஆள் அப்படி சொல்லிட்டு நம்மளால் ஏற்றுக்க முடியாது. ஏன்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நமக்கு கிடையாது இல்லையா. நம்ம இப்படி ஒரு லீடர் வேணும்னு நம்ம ஆசைப்படுவோம். ஆனால் ரெப்ரசன்டேட்டிவ்ஸுக்கு ஆசைப்படுறது தான் அவங்க சூஸ் பண்ணுற ஒரு பர்சன் தான் நமக்கு லீடராக இருப்பாங்க. ஸோ அது வந்து டிரெக்டாக நம்மளோட வில்லுன்னு சொல்ல முடியாது. Political parties. Political parties are essentially part of the democracy parties or the link between government and the people. Political parties-னால என்னது, அவங்க வந்து ஒரு கவர்மெண்ட்டுக்கும் பீப்புளுக்கும் இடையில் இருக்கிற ஒரு பாலம் தான் யார், பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். Meaning of political parties. The political party is the organization formed by the group of people with a certain ideology and the agenda to contest elections and hold power in the government. The political party has three components: a leader, active members and the followers. ஸோ பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்னால் அப்படின்னா என்னது, ஒரு மக்களுக்காக ஒரு குரூப்பாக சர்ட்டனாக ஒரு ஐடியாலஜியெல்லாம் ஓப்பன் பண்ணுற ஒரு குரூப் தான் என்ன சொல்கிறாங்க, பொலிட்டிக்கல் பார்ட்டி சொல்கிறோம். இவங்களுக்கு வந்து என்னது, கவர்மெண்ட்டில் கண்டிப்பாக அவங்களுடைய குரல் கொடுக்கறதுக்கோ இல்லை அவங்களுடைய இதை எடுத்து சொல்கிறதுக்கோ ஒரு தெரிஞ்ச ஒரு பிரமுகராக இருப்பாங்க. இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு 3 கம்பல்சரி ஒரு காம்பனன்ட்ஸ் என்னென்னா, ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு லீடர் இருக்கணும், அதுக்கப்புறம் அதில் ஆக்டிவ் மெம்பர்ஸ் இருக்கணும், அதுக்கப்புறம் அதனுடைய தொண்டர்கள் இருக்கணும், ஃபாலோவர்ஸ் இருக்கணும் அப்படி சொல்லி சொல்கிறாங்க. Types of party system. There are 3 types of party system in the world. Single party system, in which one ruling party existing and no opposition is permitted. China, Cuba and the former USSR, Union of Soviet Socialist Republics, are the example for the single party system. ஸோ இதில் வந்து என்ன, 3 பார்ட்டி சிஸ்டம் இருக்குது. அதில் ஒன்று வந்து சிங்கிள் பார்ட்டி, ஒருத்தர் மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க, ஒரே ஒரு எலெக்ஷன் குரூப் பார்ட்டிஸ் தான் இருப்பாங்க, அவங்கள தான் செலக்ட் பண்ணி ஆகணும். இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுற நாடு பார்த்திங்கன்னா சைனா, கியூபா அண்ட் த யூஎஸ்எஸ்ஆர், இவங்களாம் இதை ஃபாலோ பண்ணுறாங்க. 2 party system in which only 2 major parties exist. ஃபார் எக்ஸாம்பிள் யூஎஸ்ஏ, யூகேலேயும் வந்து என்னது 2 party system, 2 பார்ட்டி தான் இருப்பாங்க. ஒரு ஆட்சி செய்கிறவங்க இருப்பாங்க, ஒரு அப்போசிஷன், அந்த மாதிரி 2 பார்ட்டி தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் மல்டி பார்ட்டி சிஸ்டம் இன் விச் தேர் ஆர் மோர் தென் 2 political parties. ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா, ஸ்ரீலங்கா, ஃப்ரான்ஸ் அண்ட் இட்டாலி. ஸோ மல்டி பார்ட்டி அப்படின்னா 2க்கும் மேற்பட்ட இது இருப்பாங்க, பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இருப்பாங்க. அவங்கள தான் என்ன சொல்கிறாங்க, மல்டிபிள் பார்ட்டி சொல்கிறாங்க. இதெல்லாம் ஃபாலோ பண்ணுற மல்டிபிள் பார்ட்டினா அதில் கீழே வரவங்க யார், இந்தியா, ஸ்ரீலங்கா, ஃப்ரான்ஸ் அண்ட் இட்டாலிலாம் இந்த சிஸ்டமை ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ இந்தியா வந்து என்னது, மல்டி பார்ட்டி சிஸ்டம் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. டைப்ஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். Political parties in India are classified according to their area of influence in 2 main types: national and the state parties. ஸோ பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, 2 பார்ட்டியாக பிரிச்சுருக்காங்க. ஒன்று வந்து என்னது நேஷ்னல் பார்ட்டி, இன்னொன்று ஸ்டேட் பார்ட்டி. நேஷ்னல் பார்ட்டியில் வந்து ஒரு ரூலிங் இருப்பாங்க, ஒரு ஆப்போசிஷன் இருப்பாங்க. ஸ்டேட்லேயும் ஒரு ரூலிங் பர்சன் இருப்பாங்க, ஒரு ஆப்போசிஷன் பார்ட்டியும் இருக்கும். ஸோ பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் 2 டைப்பாக இருப்பாங்க, நேஷ்னல் அண்ட் ஸ்டேட்டு. அதில் ரூலிங் பார்ட்டிஸ் அண்ட் ஆப்போசிஷன் பார்ட்டிஸ், ஸ்டேட்லேயும் ரூலிங் பார்ட்டிஸ் அண்ட் ஆப்போசிஷன் பார்ட்டிஸ் இருப்பாங்க. National parties, a party which is recognized as a state party in at least 4 states is recognized as the national party. Every party in country has the register with the election commissions, while the commission treat all the parties equally. It offers some special facilities to state and national parties. These parties are given a unique symbol. Only the official candidate of the party can use the election symbol. In 2017, there were 7 recognized parties. National parties are there. ஸோ என்ன சொல்கிறாங்க, நேஷ்னல் பார்ட்டினா என்னது, முதல்ல லீஸ்ட் அவங்க வந்து என்ன இருக்கணும், ஒரு 4 ஸ்டேட்டில் வந்து அவங்களோட ரெகக்னைஸ்ட் பார்ட்டி கண்டிப்பாக இருக்கணும். அட்லீஸ்ட் 4 ஸ்டேட்டில் அந்த பார்ட்டி வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களாவோ இல்லை தெரிஞ்சவங்களாவோ இருக்கணும். நெக்ஸ்ட்டு அவங்களோட ஸ்பெஷல் இதுன்னு பார்த்தீங்கன்னா என்னது, அவங்க வந்து யூனிக்கான ஏதாவது ஒரு சிம்பிள் வச்சுருப்பாங்க. அந்த சிம்பிள் தான் வந்து என்ன பண்ணுவாங்க, எல்லா ஸ்டேட்லேயுமே அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்தியாவில் வந்து 2017 வந்து மொத்தம்
7 recognized national parties இருக்கு அப்படி சொல்கிறாங்க 2007. Next, state parties. Other than the 7 national parties, most of the major parties of the country are classified by the Election Commission as state parties. These are commonly referred to as recognized parties. A party is recognized as a state party by the Election Commission of India based on the certain percentage of votes secure or the certain number of the seats won in the assembly or Lok Sabha election. ஸோ ஸ்டேட் பார்ட்டினா என்னென்னா இந்த 7 நேஷ்னல் பார்ட்டிஸ் இருக்காங்களா, அது இல்லாத இருக்கிற பார்ட்டிஸ் மேஜர் பார்ட்டிஸ் தான் வந்து என்ன சொல்கிறாங்க ஸ்டேட் பார்ட்டிஸ் அப்படி சொல்லிட்டு எலெக்ஷன் கமிஷன்ஸ் பிரித்து சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்டேட் பார்ட்டி இருக்காங்க இல்லையா, இவங்க வந்து என்ன பேஸ்டு அவங்களுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் ஓட்டு கண்டிப்பாக அவங்க பெற்று வச்சுருக்கணும். அதே மாதிரி அவங்களுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட சீட்டு அசம்பிளியில் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அவங்க என்ன பண்ணுவாங்க ஸ்டேட் பார்ட்டிஸ் அப்படி சொல்லி அறிவிப்பாங்க. Recognition to the parties. For getting recognition as a national party, a party has fulfill any one of the following criteria. ஸோ நேஷ்னல் பார்ட்டியாக இருக்கணும்னா அவங்களுக்கு என்னென்ன இருக்கணும், குவாலிஃபிகேஷன் எலிஜிபிலிட்டி அப்படி சொல்லுவோம் இல்லையா, அது என்ன இருக்கணும்னா அட்லீஸ்ட் 6% vote of the least 4 states and member of the Lok Sabha. ஸோ கண்டிப்பாக ஒரு ஸ்டேட்லேயும் அவங்களுக்கு 6% of vote கிடச்சிருக்கணும். அட் த சேம் டைம் அவங்க வந்து என்ன இருக்கணும், லோக் சபாவில் மெம்பராக இருக்கணும். இந்த எலெக்ஷன்ஸ் ஆஃப் த லோக் சபா அட்லீஸ்ட் 2% மெம்பர் ஆஃப் த ஃப்ரம் அட்லீஸ்ட் 3 states ஆர் எலெக்டட் அட் லோக் சபா. ஸோ 2% ஆஃப் மெம்பர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க லோக் சபாவிலேருந்து அவங்க இதுக்கு ஸ்டேட் லெவலுக்கு எலெக்ட் பண்ணுறதுக்கு கொண்டு போவாங்க. அதுக்கப்புறம் ரெகக்னைஸ் இஸ் த ஸ்டேட் பார்ட்டி இஸ் த லீஸ்ட் 4 states. கண்டிப்பாக 4 ஸ்டேட்டில் அவங்க ரெகக்னைஸ்டான பார்ட்டியாக இருந்தால் தான் அவங்கள என்ன சொல்லுவாங்க நேஷ்னல் பார்ட்டின்னு சொல்லுவாங்க. ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். Parties contest elections. In most democratic elections are fought mainly among the candidates put up the political parties. Parties put forward their policies and programs before the electorate to consider and choose. Parties play a decisive role in making laws for country. Formally, laws are debates and passed in the legislatures. ஸோ இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸோடைய வேலை என்னென்னா அவங்க வந்து என்னது மெயினாக டெமோக்ராட்டிக்ஸ்க்கும் மக்களுடைய நன்மைக்காகவும் எலெக்ஷனில் வந்து ஓட் செலக்ட் ஆகி அவங்க பொலிட்டிக்கல் பார்ட்டியாக ஆகிறதுக்கு இதுக்குரிய ஸ்டெப்ஸ் எடுக்கணும். ப்ளஸ்ஸு அவங்க வந்து என்ன பண்ணணும் அவங்களுடைய ப்ரோக்ராம்ஸ் எலக்ட்ரான் நாங்கள் வந்து இந்த திட்டங்கள்லாம் செய்ய போகிறோம், நாங்கள் மக்களுக்காக இந்த நன்மையெல்லாம் செய்ய வந்திருக்கோம் அப்படிங்கிறத வந்து அவங்க என்ன பண்ணுவோம் எலெக்ஷன் கமிஷனில் இருக்கவங்கக்கிட்ட எடுத்து அவங்கள கன்சிடர் பண்ணி அந்த ஒரு குறிப்பிட்ட பர்சனை சூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் என்ன பண்ணலாம் லாஸ் மேக்கிங். இது நாட்டில் ரொம்ப ப்ராப்ளம் நடக்குது, இது ஒரு பெரிய இஷ்யூஸ், அதெல்லாம் டிபேட் பண்ணி இதுக்காக ஒரு சட்டத்திட்டத்தை கொண்டு வர்றதுக்கு இவங்க என்ன பண்ணலாம் ப்ரெஷர் கொடுக்கலாம். Pressure groups. The term pressure groups originated in the USA. A pressure group is a group of people who are organized actively for promoting and defending their common interest. It is so called as the attempt to bring the change in the public policy by exerting pressure on the கவர்மெண்ட். ஸோ என்னது ப்ரெஷர் குரூப் அப்படின்னா என்னென்னா இது வந்து இது ஆர்ஜினேட் ஃபஸ்ட்டு வந்தது எங்கள் யூஎஸ்ஏல தான். மெயினாக என்னென்னா இவங்க தன்னார்வ தொண்டர்கள் அப்படி சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு குரூப்பு. இவங்க வந்து மக்களோட நன்மைக்காக என்ன பண்ணுவாங்க டிபெண்ட் பண்ணுவாங்க, அவங்களுக்காக போராடுறதோ இல்லை அவங்களுக்காக பப்ளிக் சர்வீஸ்க்காக முன்னாடி நின்று முயற்சி செய்கிறவங்க தான் என்ன சொல்கிறாங்க கவர்மெண்ட் கூட ப்ரெஷர் கொடுத்து அந்த ஒரு சேலஞ்சிங்கான ஒரு இது பண்ணுறது தான் அது ப்ரெஷர் குரூப்ஸு சொல்கிறாங்க. The pressure groups are also called interest groups or vested groups. They are different from the political parties in the either contest elections nor try to capture political power. ஸோ இவங்க வந்து என்னது இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸோட டிஃப்ரெண்ட்டானவங்க. ஏன்னா பொலிட்டிக்கல் பார்ட்டி வந்து அது எப்படி இருந்தாலும் அவங்களுடைய சுயலாபம் அந்த கட்சியோடைய வளர்ச்சி அப்படின்னு இருக்கும் இல்லையா, இவங்க அந்த மாதிரிலாம் இல்லை. இவங்க வந்து என்னது
காமனாக மக்களுக்கு நன்மை செய்யறதுக்காக என்ன போராடணுமோ என்ன ப்ரெஷர் கொடுக்கணுமோ அதை செய்கிற ஒரு ஒரு ஜேர்னலிஸ்ட் மாதிரி டைப்புன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ஒரு பர்சன்ஸ் தான் சொல்கிறோம் ப்ரெஷர் குரூப்ஸ் அப்படி சொல்கிறோம். Pressure groups in India. A large number of the pressure groups existing in India, but they are not developed to the same extent as in USA, the Western countries like Britain, France, Germany and so on. ஸோ இந்தியாவில் ப்ரெஷர் குரூப் இருந்தாலும் யூஎஸ்ஏலையோ பிரிட்டன், ஃப்ரான்ஸ், ஜெர்மனியில் இருக்கிற அளவுக்கு இங்கே ரொம்ப ஃபேமஸ்டாக அவங்களோட இது இல்லை. ஏன்னா நமக்கு என்னது நிறைய சட்டங்கள், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸு, இந்த மாதிரி தப்பான அறிக்கைட்டாங்க, இப்படி பேசுகிறாங்க, நாட்டுக்கு விரோதமாக நடந்துக்கிறாங்க, குண்டாஸ், அந்த மாதிரி நிறைய இது இருக்கிறதால என்ன பண்ணுறாங்க, அந்த ப்ரெஷர் குரூப்ஸும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே அவங்களால பேச முடியல, செயல்படுத்த முடியல, அப்படி ஆகிடுது. The pressure groups in India can be broadly classified into the following categories. ஸோ இந்த ப்ரெஷர் குரூப்ஸில் இருக்கிறவங்க எப்படி கிளாஸிஃபை ஆகிருப்பாங்கன்னா, பிஸ்னஸ் குரூப்ஸாக இருப்பாங்க, ட்ரேட் யூனியன்ஸு, அர்கரியன் குரூப்ஸு, professional associations, student organization, religious organizations, tribal organizations, linguistics groups, ideology based groups, environmental protection groups. ஸோ இந்த மாதிரி கேட்டகரி குரூப்ஸில் இருந்து என்ன பண்ணலாம், இவங்க எல்லாருமே ஒரு ப்ரெஷர் குரூப்பு அப்படி சொல்லலாம். ஏன்னா அவங்கவுங்களுடைய இதுக்கேற்ற மாதிரி ஒரு கவர்மெண்ட் கிட்ட ஒரு ப்ரெஷர் கொடுத்து அதை செயல்படுத்துவாங்க. அதுக்காக இந்த கிரிட்டீரியால் இவங்க கிளாஸிஃபைட் ஆகிருக்கலாம் ப்ரெஷர் குரூப்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ப்ரெஷர் குரூப்ஸ் இன் இந்தியா. ப்ரெஷர் குரூப்ஸ் ஆர் த இன்ட்ரெஸ்ட் குரூப் தட் ஒர்க் டு secure certain interest by influencing the public policies. They are non-aligned with the political party and work as an indirect. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ப்ரெஷர் குரூப்ஸு இந்தியாவில் அவங்களோட ஒர்க் அப்படி பார்த்திங்கன்னா என்னது, மக்களுக்கு நன்மை பயக்கிற விஷயங்களை எடுத்து சொல்லி முன்னணிக்கிறது. அதுக்கப்புறம் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் எப்படி ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறது என்ன பண்ணலாம், இன்டெரக்டாக அவங்க கிரிட்டிசைஸ் பண்ணி இது தப்பு இது கரெக்டாக அப்படின்னு எடுத்து சொல்கிறதுக்கு இவங்களுக்கு பவர்ஸ் இருக்குது சொல்கிறாங்க. A powerful group influence the policies decisions. Pressure groups carry out a range of functions including representations, political participations, education, policy formalization and the policy implementations. ஸோ இவங்க ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கிறதால இவங்க என்ன பண்ணலாம், இவங்களுக்கு பாலிசி டிசிஷன்ஸ்க்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. இவங்க என்ன பண்ணலாம், இந்த ரெப்ரசன்டேட்டிவ்ஸு, பொலிட்டிக்கல் பார்ட்டிசிபேஷன்ஸு, எஜுகேஷன் பாலிசிஸு, அதுக்கப்புறமேட்டு ஃபார்முலேட்டிங் த பாலிசிஸ் இம்ப்ளிமெண்ட்ஸ் எல்லாத்துலேயுமே அவங்க தலையிட்டு அதுக்கு ஒரு ப்ரெஷர் கொடுத்து இது சரி இது தப்பு இது செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு இது என்ன பண்ணலாம், அவங்களுக்கு மக்களுக்கு ஒரு தூண்டுதலாக இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு விழிப்புணர்வை கொடுக்குற ஒரு குரூப்பாக தான் இருப்பாங்க இந்த ப்ரெஷர் குரூப். Political parties. Pressure groups can be called the informal phase of politics. They exert influence precious by mobilizing popular support through activities such as pensions, marches, demonstrations and other forms of the political protest. Such forms of political participations have been particularly attractive to young people. ஸோ இவங்களுடைய பொலிட்டிக்கல் பார்ட்டிசிபேஷன்ஸ் என்னது, ப்ரெஷர் குரூப் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். இவங்க என்ன பண்ணுவாங்க, நிறைய இந்த பெட்டிஷன்ஸ்க்காக மார்ச்சஸ்ஸு, அந்த ரேலி, அதுக்கப்புறம் டிமான்ஸ்ட்ரேஷன்ஸ், இது மாதிரி விஷயங்களுக்காக நிறைய போராடி அது மக்களுக்கு நன்மை பயக்கிற விதத்தில் செயல்படுத்துவாங்க. குறிப்பாக யங் பீப்புள் என்ன பண்ணுவாங்க, இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி அட்ராக்டிவான நிறைய விஷயங்களை செய்வாங்க. Education. Many pressure groups devote significant resources by carrying out research, maintaining websites, commenting on government policy and using high-profile academics, scientists and even celebrities to get their views across with an impetus to cultivate expert authority. ஸோ இவங்கன்னா இந்த ப்ரெஷர் குரூப்பு எஜுகேஷன்லேயும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதில் என்னென்ன ரிசோர்ஸஸ் இருக்குது, ரிசர்ச் சென்டர்ஸு, அது வெப்சைட்ஸு, மக்கள் கவர்மெண்ட்டோடைய பாலிசிஸில் எந்த அளவுக்கு அகாடமிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, சயின்டிஸ்ட் உருவாக்குறது, இந்த மாதிரி எல்லா விதத்துலேயும் என்ன பண்ணுவாங்க, இவங்க ப்ரெஷர் கொடுத்து
அதை ஒரு கல்டிவேட் பண்ணி டெவலப் பண்ணுறதுக்குரிய அத்தாரிட்டியாக இவங்க செயல்படுவாங்க. Policy formulations. Though the pressure groups themselves are not policy makers, yet it does not prevent many of them from participating in the policy making process. Many pressure groups are vital sources of information. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா பாலிசி ஃபார்முலேஷன்ஸில் பார்க்கும்போது அவங்க அது ஒரு பாலிசி உருவாக்குற ஆளாக இவங்க கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க. ஆனால் ஒரு பாலிசியை உருவாக்குறதுக்கு என்னென்ன ப்ராசஸ் பண்ணணும், எப்படியெல்லாம் அதை ப்ரிவெண்ட் பண்ணி கொண்டு போகணும் அப்படிங்கிறதுல பார்ட்டிசிபேஷன் பண்ணுவாங்களே ஒழிய இவங்க ஒரு பாலிசி மேக்கராக இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களுக்கு மெயினானது நிறைய ரிசோர்ஸஸ் வந்து இவங்களோட ரிசோர்ஸஸே அவங்களோட இன்ஃபர்மேஷன்ஸ் தான். அவங்க கொடுக்குற நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் தான் என்ன பண்ணும் கவர்மெண்ட்டுக்கு ஒரு பாலிசி மேக்கர் பண்ணுறதுக்கு ஒரு காரணமாக இருக்கும். The mobilization and the people's participations. Mobilizing people towards social protective activities that lead to the overall betterment of the people's lives is essential. Sometimes earthquakes, tsunami, flood and other such natural disasters as a massive scale occur and people imitate mobilizations for evacuations and emergency relief becomes most essential. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மொபிலைசேஷன் அப்படிங்கிறது வந்து என்னது நம்ம மக்களை வந்து ஒரு கட்டுக்கோப்பில் வச்சுருக்கிறது வந்து நிறைய நேரங்களில் நல்ல விஷயமா இருந்தாலும் ஒரு சில டைமில் வந்து இந்த எர்த்குயிக்கு, சுனாமி, ஃப்ளட்டு அந்த மாதிரி டைமில் நம்ம ஒரு நம்மளோட லைஃப் ஸ்டைலே மாறும். ஒரு ஆப்போசிட்டாக இப்போ நம்ம பேண்டமிக் பீரியடில் இருக்கோம் இல்லையா, ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு அட்மாஸ்பியரு, டிஃப்ரெண்ட்டான ஒரு என்வாயர்மெண்ட்டு நம்மளுக்கு சுற்றி நடக்கும் இல்லையா. இந்த மாதிரி டைமில் ஒரு மேசிவ் கொலாப்ஸான டைமில் எப்படி இண்டிகேட் பண்ணி ரிலீவ் பண்ணி உருவாக்குறது அப்படிங்கிறத என்னது முக்கியமாக இதில் வந்து என்ன பண்ணும் மக்களும் இன்வால்வ் ஆவாங்க. ஸோ வெறும் கவர்மெண்ட்டே நம்ம நம்பி இல்லாமல் நம்மளால் முடிஞ்ச தன்னார்வ தொண்டு அந்த மாதிரிலாம் செஞ்சு என்ன பண்ணலாம், இந்த மாதிரி எமர்ஜென்சி டைமில் இந்த ரிலீஃப் கொண்டு வரதுக்கு எசென்ஷியல் ப்ரொடெக்ஷன் போடுறது தான் என்னது மொபிலைசேஷன். Democratic participations. Democracy can succeed only when smaller local groups and its fact every citizen can take actions that supports the tax and revenue collection system, observations of the national norms in environmental protection, cleanliness, health and hygiene, sanitary devices and the immunizations programs like plus polio. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா இந்த டெமோக்ராட்டிக் பார்ட்டிசிபேஷன்ஸ் அப்படின்னும் போது மக்களுக்கு என்னென்னலாம் நன்மை பயக்கிற விதத்தில் நிறைய நார்ம்ஸ், நேஷ்னல் நார்ம்ஸ் கொண்டு போகிறது, அவங்களுக்கு ஒரு ரெவென்யூ சப்போர்ட்டு, டேக்ஸ் அண்ட் ரெவென்யூ கலெக்ஷன் சிஸ்டம், இந்த மாதிரி சிட்டிசன்ஸ் என்னென்ன கடமைகள் அவங்களுக்கு செய்ய வேண்டிய இதெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இதில் வந்து ப்ரொடெக்ஷன் கொடுக்கறது, என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷனு, கிளன்லினஸ்ஸு, ஹெல்த் அண்ட் நம்மளுடைய ஹைஜீனுக்காகவும், அதுக்கப்புறமேட்டு நம்மளுடைய இந்த ப்ரோக்ராம் இந்த ஹெல்த் அண்ட் இதில் வரும்போது என்னது இப்போ நம்ம பண்ணுறோம் இல்லையா, அந்த போலியோ தடை பண்ணுறது, அந்த இது வந்து இப்போ ரொம்ப தீவிரமாக இருந்து என்ன பண்ணிட்டோம், நம்ம போலியோவே நாட்டில் விரட்டிட்டோம். இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் மாதிரி பண்ணி அந்த மாதிரி எதெல்லாம் தேவையில்லையோ, எதெல்லாம் வந்து அச்சக்குரிய நோயாக பேண்டமிக்காக இருக்கோ அதை வந்து ரிலீவ் பண்ணுறது தான் என்னது டெமோக்ராட்டிக் பார்ட்டிசிபேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. Next, however, we must keep in mind that there is no better form to government than democratic government. To create a better society and nation, the people of India along with the union and state governments should come together to fight against the miseries of human life. ஸோ இந்த மாதிரி என்னதான் நம்ம டெமோக்ராட்டிக்ஸ் பற்றி பேசினாலும் கவர்மெண்ட் பற்றி பேசினாலும் கண்டிப்பாக நம்மளுடைய எப்போவுமே நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளுடைய சொசைட்டி நேஷனும் பெட்டர்மெண்ட்டாக இருக்கணும்னு தான் யோசிப்போம் இல்லையா. ஸோ இதுக்கு வந்து கண்டிப்பாக என்ன வேணும், மக்கள் நம்ம எல்லாம் ஒன்றிணைஞ்சு செயல்பட்டு கவர்மெண்ட்டோட கோஆப்ரேஷன் பண்ணி எப்போவுமே சண்டை பிரச்சனை அப்படிலாம் இல்லாமல் எதுக்கு வந்து அகேன்ஸ்டாக இருக்கணும், எதெல்லாம் வந்து நம்ம மக்களுடைய தேவை அப்படின்னு பூர்த்தி செய்யணும், நமக்கு என்ன முக்கியம் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஃபைட் பண்ணி என்ன பண்ணலாம், நம்ம ஹியூமன் லைஃப்பை பீஸ்ஃபுல்லாக ஹாப்பியாக கொண்டு போகிறதுக்கு கவர்மெண்ட் ஒரு டூலாக இருந்து செயல்படணும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், I have completed the lesson here. Study well and understand the lesson. Thank you, children.